பேர் தமிழரசி. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஈவேரா நாகம்மையார் ஸ்கூல். நான் திருத்தக்காட்டு பகுதியில் தான் இருக்கேன். நான் 10th வண்டியூர் ஸ்கூலில் தான் படித்தேன். என் 10th மார்க் வந்து 442. எங்கள் ஏரியாவில் வந்து கரண்ட் இல்லை. நாங்கள் இந்த மண்ணெண்ணெய் தீவத்தில் உட்காந்து தான் எப்பயுமே படிப்போம். மண்ணெண்ணெய் தீவத்தில் படித்து தான் நான் 442 மார்க் எடுத்திருக்கேன். ஸ்கூலில் செகண்ட் மார்க் எடுத்திருக்கேன். நிறைய பேர் பார்க்க வந்தாங்க. வந்துட்டு அவங்களுக்கு எனக்கு தேவையான உதவியெல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு போனாங்க. நைட்டு 7 மணிலேருந்து 12 மணி வரையும் படிப்பேன். அப்புறம் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிப்பேன். இப்படி படித்து தான் 10th மார்க் எடுத்தேன். இந்த தீபத்தில் உட்காந்து படித்ததுனால இந்த ஒன் சைடு கண்ணு தெரியாது அவ்வளோவா. எனக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா தான் வேலை பார்த்து என்னை வளர்த்துட்டு வராங்க. அவங்களும் கரண்ட்டுக்காண்டி ஏரியாவில் இருக்க எல்லாருமே போராடி பார்த்தாங்க. போய் கலெக்டர் ஆஃபீஸ்லாம் நின்று போராட்டம் பண்ணாங்க. அரசியல்வாதி எல்லாட்டையும் பேசினாங்க. ஆனால் யாருமே இந்த ஏரியாவுக்கு கரண்ட்டு தரவே இல்லை. முக்கியமாக படிக்கிற பிள்ளைங்களுக்காண்டிலாம் கரண்ட்டு கேட்டாங்க. ஆனால் அவங்க யாருமே இங்கிட்ட இருக்க மக்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ட்டாங்க. இவங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதனால் இங்கே கரண்ட் இல்லாமல் நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் இருக்காங்க. அவங்களும் படிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் உட்காந்து படிக்கிறனால எங்களுக்கு நிறையா பிரச்சனை வருது. ஆம்பிஷன் 12th முடிச்சுட்டு லாயர் படிக்கணும். லாயர் அம்மாவோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் லாயர் படிச்சுட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதே பின்னாடி இந்த ஊரில் இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால் அடுத்து என்னால் முடிஞ்சது நான் எந்த ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு என்னால் முடிஞ்ச உதவியை நான் இந்த ஊருக்காக செய்வேன். ஏரியாவில் ஒரு 50-60 சின்ன பசங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி மண்ணெண்ணெய் தீவத்தில் உட்காந்து தான் படிக்கிறாங்க. அவங்களும் இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த மண்ணெண்ணெய் தீவத்தில் படிக்கிறனால அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைலாம் வருது. அவங்களே சொல்லுவாங்க, என்னால் இதில் உட்காந்து படித்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை அப்படின்ட்டு என்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி உட்காந்து படித்து மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நானும் இதில் உட்காந்து தான் படித்தேன். அப்படி இருந்து நாங்கள் போயிட்டு அண்ணாட்டெல்லாம் வந்து பேசுவோம். ஊர் தலைவர்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்டலாம் சொல்லுவோம் எங்களால் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியலை அப்படின்னு. அவங்களும் எவ்வளவோ போராட்டம்லாம் நடத்தி பார்த்தாங்க. ஆனால் யாருமே எங்களுக்கு கரண்ட்டு தர மாதிரி தெரியலை. இடத்த பார்ப்பாங்க, வந்து எல்லாத்துக்கும் இடம் பிரித்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கரண்ட் வர்றதை பற்றியெல்லாம் யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஊர் மக்கள் நிறையா தடவை கேட்டு பார்த்துட்டோம். கேர்ள்ஸுக்கு வந்து அடிப்படை வசதியெல்லாம் கிடையாது. தண்ணி வசதி இல்லை. தண்ணி வசதி தெருக்கு ஒரு குழாய் வச்சுருப்பாங்க. அந்த குழாயில் வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் தண்ணி வரும். அதுலேயும் நாங்கள் அந்த தானாலாம் வராது. தண்ணியில் குழாயை போட்டு அதை அடித்து திருப்பி தூக்கிட்டு வந்து ஊற்றிட்டு போகணும், அந்த மாதிரி இது. அப்படி இருந்து நாங்கள் தண்ணி வசதியும் கேட்டு பார்த்தோம். இல்லை மாநகராட்சி தண்ணியாவது விடுங்க வாரத்துக்கு 2 நாள் அப்படின்னு கேட்டு பார்த்தோம். மாநகராட்சி தண்ணியும் வராது. தெரு குழாயில் வாரத்துக்கு 2 நாள் தான் தண்ணி விடுறாங்க. அதனால் தண்ணிக்கு ரொம்ப பஞ்சம். அப்படி இல்லைன்னா நாங்கள் காசுக்கு போய் பிடிக்கணும், அது ரொம்ப தூரம். அங்கே போயிட்டு ஒரு குடத்துக்கு 2 ரூபா கேட்பாங்க. அங்கே போய் தண்ணி பிடிச்சி நாங்கள் அங்கேருந்து இங்கே வரையும் தூக்கிட்டு வரணும் தனியாலாம். ரெஸ்ட் ரூம் வசதி அந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லை. அதை பற்றியும் நாங்கள் கேட்டு பார்த்தோம். அதுக்கும் யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இப்போ அந்த இடத்த பிரித்து கொடுத்ததுக்குமே நாங்கள் வீடு கட்டி ரெஸ்ட் ரூம்லாம் கட்டலாமான்னு கேட்டதுக்கு திருப்பி எப்போ இடிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்களால் எதுவும் கட்ட முடியலை. எங்கள் கேர்ள்ஸுக்கு வந்து வசதியே கிடையாது. அதுவும் இல்லாமல் இங்கே கரண்ட் இல்லாதனால நைட்டில் சுற்றி இருக்க எல்லோரும் இந்த சைடு தான் வராங்க. வர்றது யார் என்ன எதுவுமே தெரிய மாட்டேது. அதனால கேர்ள்ஸ் வந்து வீட்டை விட்டு வெளியே நடக்க பயமாக இருக்குது. காலையில் ஸ்கூலுக்கு அம்மா தான் எழுப்பி விடுவாங்க. ஸ்கூல் பக்கத்தில் இருக்கனால 8 o'clock கிளம்பி 8:30 ஸ்கூலில் இருப்பேன். அப்புறம் வந்துட்டு சாயங்காலம் படிப்பேன். 4 மணி to 5 மணி படிப்பேன். அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அம்மாவை படிக்க சொல்லி ஒரு 8 மணிலேருந்து அவ்வளோதான் 12 மணி வரையும் இந்த மண்ணெண்ணெய் தீவத்தில் தான் உட்காந்து படிப்பேன். அது இந்த தீவத்தில் படித்தனால ஒன் சைடு கண்ணு தெரியாதனால அம்மா தான் கண்ணாடி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை போட்டுட்டு தான் படிப்பேன். அதுவும் பவர் கூட. அதை போட்டுட்டு கண்ணு ரொம்ப வலிக்கும். அதோட உட்காந்து படிப்பேன். அப்புறம் அம்மா 4 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. அதோட தான் உட்காந்து படித்தேன். இங்கே கரண்ட்டு வசதி இல்லாதனால கரண்ட்டு போகிறது நாங்கள் வெளியே கடை சைடு தான் போய் போடுவோம். அங்கே போய் போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அதில் தான் மொபைலுக்கு சார்ஜெல்லாம் போட்டு வந்து மொபைலில் அனுப்பி விட்றதெல்லாம் பார்த்து படிப்பேன். என்னோடய கோரிக்கை வந்து இந்த ஏரியாவுக்கு கரண்ட்டு கொடுத்து இடத்த பிரித்து கொடுத்து ரோடு வசதி பாத்ரூம் வசதிலாம் போட்டால் மட்டும் போதும். இந்த ஏரியாவில் இருக்க பசங்க எனக்கு அடுத்து வர பசங்க ஃபுல்லாக நல்லா படித்தா போதும். இப்போ நாங்கள் படிக்கிறப்போ எங்களுக்கு கரண்ட் வசதி எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஏரியாவுக்கு கரண்ட் வசதி மட்டும் கொடுத்தா போதும்.